ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு செல்வா இன்ஸ்டியூட். நம்ம இன்றைக்கி செஸ்ஸில் பின்னுனா என்னது, பின்னினுடைய டைப்ஸ் எத்தனை இருக்குது, ஸோ அது எப்படி நம்ம செஸ்ஸில் கேம்ஸில் எப்படி அப்ளை பண்ணணும், ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய வீடியோவுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா செஸ்ஸில் பேஸ் 8 வீடியோ போட்டிருக்கோம், அதை போய் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து பாருங்கள். அப்போ இன்னும் நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேடுறது கஷ்டமாக இருந்தால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன், அதையும் போய் செக் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோ உள்ளார போகலாம். ஓகேங்க, பின்னுனா என்னன்றதை பார்க்கலாம். எதிரியுடைய செஸ் பீஸை எங்கேயுமே நகர்த்த விடாமல் அங்கேயே இருக்க வைக்கிறதுக்கு பேர் தான் பின்னுன்னு சொல்லுவாங்க. இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால், ஒரு ஆப்போனன்ட் கிங் இருக்குது, அதே ஃபைல் இல்லை, அதே ரேங்க் இல்லை, அதே டயகனலில் அவங்களுடைய காயின் ஏதாவது மைனர் பீசஸோ ஏதாவது ஒரு பீசஸ் பிளாக் ஆக்கிட்டு இருக்கு, அதை நம்ம போயிட்டு அட்டாக் பண்ணுறோன்னா அது மறைமுகமாக கிங்கை அட்டாக் பண்ணுறதா அர்த்தம். அது பேர் பின்னுன்னு சொல்லுவாங்க. வெறும் கிங்கு மட்டும் கிடையாது, வேறு ஏதாவது வேல்யூபிளான பீஸை அட்டாக் பண்ணாலுமே அது பேர் பின்னுன்னு தான் சொல்லுவோம். அது நம்ம எக்ஸாம்பிள் மூலிமா பார்க்கலாம். இந்த பின்னு 2 டைப்ஸில் இருக்குங்க. ஒன்று அப்சல்யூட் பின், இன்னொன்று ரிலேட்டிவ் பின். வாங்க நம்ம வீடியோ உள்ளார போயிட்டு அதையும் போய் பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். இந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த பிஷப் இருக்கு இல்லையா, F1ல் இருக்கக்கூடிய பிஷப்பு B5க்கு போயிட்டு இது வந்துட்டு பின்னு. என்ன பின்னுனா அப்சல்யூட் பின். அப்சல்யூட் பின்ன்றது என்னென்னா, கிங் இருக்கும், அதாவது இப்போ ஆப்போனன்ட் கிங் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்லேயே டயகனல்லையோ இல்லை ஃபைல்லையோ சரிங்களா, இல்லை ரேங்க்லேயோ அவங்களுடைய காயினே பிளாக் ஆகிக்கிட்டு இருக்கும். அதாவது இப்போ மைனர் பீசஸ் மேஜர் பீசஸ் சொல்லுவோம் இல்லையா, ஸோ இந்த மாதிரி காயின்ஸ் வந்துட்டு பிளாக் ஆகிட்டு இருக்குன்னா அதை நம்ம பின் பண்ணுறோம். இது பேர் தான் பின் பண்ணுறது. நம்ம ஏற்கனவே டெஃபினேஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா பின்னுக்கு, ஸோ இதை பேர் தான் பின் பண்ணுறது. இந்த மாதிரி இருந்ததுன்னா இது அப்சல்யூட் பின்னுன்னு சொல்லுவாங்க. சப்போஸ் இங்கே கிங் இருக்குன்னா, கிங்கை எடுத்துட்டு குயின் இருக்குது, நம்ம குயினை இந்த மாதிரி பின் பண்ணுறோன்னா அது பேர் ரிலேட்டிவ் பின்னுன்னு சொல்லுவாங்க. நம்ம அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அப்சல்யூட் பின்னுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள். அடுத்து செகண்ட் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸோ இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா இப்போது ஒயிட் ப்ளே பண்ணணும். இங்கே பாருங்கள், கிங் இங்கே இருக்குது, ஸோ நைட் இங்கே இருக்குது. ரூக்கை எடுத்தும் நம்ம இங்கே வச்சு பின் பண்ணலாம் சரிங்களா, ஏன்னா குயின் அட்டாக் ஆகாது. இங்கே ரெண்டுமே அட்டாக்கில் தான் இருக்குது. ஸோ இப்போது குயினை எடுத்து நான் இப்படி பண்ணாலும் நைட்டால் இதை வெட்ட முடியாது, ரூக்காக வெட்ட முடியாது. ஸோ அதே மாதிரி இது அப்சல்யூட் பின்னில் இருக்குது சரிங்களா. இந்த டைப்ஸ்லாம் நீங்கள் ஆக்சுவலாக தெரிஞ்சுக்கணும். அப்சல்யூட் பின்னா என்னது, ரிலேட்டிவ் பின்னா, இந்த டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு செஸ் விளையாடுறதுக்கு இந்த டாக்டிக்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பொசிஷன் பாருங்கள், இந்த பொசிஷனில் குயினை வச்சு நம்ம பின் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இப்போ இந்த ரூக்கை இவங்க எடுக்கிறாங்கன்னா குயின் போயிடும் சரியா, அதனால் எடுக்க மாட்டாங்க, மோஸ்ட்லி எடுக்க மாட்டாங்க. அப்படி எடுத்தாலும் இப்படின்னா பக்கத்தில் வச்சு சப்போர்ட் பண்ணிப்பாங்க, இல்லைனா வந்துட்டு குயின் வந்துட்டு போயிடும். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரிலேட்டிவ் பின்னுக்கான எக்ஸாம்பிள். பாருங்கள், குயின் இருக்குது, சப்போஸ் இங்கே கிங் இருக்குது, இங்கே பாருங்கள் இந்த கிங் இங்கே இருக்குது அப்படின்னா இது பேர் என்னது, இந்த இடத்துல கிங் இருக்குது, குயினுக்கு பதிலாக கிங் இருக்குன்னா இது வந்துட்டு அப்சல்யூட் பின்னில் வரும் சரிங்களா. அப்சல்யூட் பின்னுன்றது கிங்கு மட்டுமே இருந்து மற்ற ஏதாவது ஒரு இதில் இருந்தால் வைக்கிறது. ரிலேட்டிவ் பின்னுன்றது குயினோ அல்லது வேல்யூபிள் பீஸான எது இருக்குதோ அதை இன்னொன்று அட்டாக் பண்ணுறது தான் சரிங்களா. எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இருங்க. இந்த பொசிஷன் பாருங்கள், உங்களுக்கு புரியறதுக்காக இதில் அப்சல்யூட் பின்னும் வச்சுருக்கேன், ரிலேட்டிவ் பின்னும் வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், பிளாக்ல கிங் இருக்குது, ஸோ பிளாக் கிங் இருக்குது, இந்த பிளாக் கிங்குக்கு ரூக் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், ஒரே டயகனலில் பாருங்கள், அதே மாதிரி பிஷப் இருக்குது. ஸோ இந்த பிஷப்பு கிங்கை மறைமுகமாக அட்டாக் பண்ணுது. இதை சப்போஸ் எடுத்துட்டாங்கன்னா அது இல்லீகலாக ஆகும், அதனால் எடுக்க மாட்டாங்க. ஸோ ரூக்கு பிளாக்கில் இருக்குது, பிளாக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போது இது வந்துட்டு அப்சல்யூட் பின். ரிலேட்டிவ் பின்ன்றது என்னென்னா, அதை பாருங்கள், குயின் இங்கே இருக்குது, இங்கே நைட் இருக்குது, இங்கே பிஷப் இருக்குது. ஸோ வெறும் பிஷப் மட்டுமே கிடையாது, எந்த இடத்துல அட்டாக் எது வேணாலும் வைக்கலாம் நீங்கள். இப்போ இந்த இடத்துல இப்போ குயின் கூட, இதுக்கு பதிலாக குயின் கூட வச்சுக்கலாம். ஸோ நம்மளுடைய விருப்பம் தான், பட் அதுதான் பின்னுன்றதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த பொசிஷன் பாருங்கள், இப்போது உங்களுக்கு இதில் அப்சல்யூட் பின்னை காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், கிங்கெல்லாம் இருக்கா, பிளாக் டு ப்ளே. இப்போ ரூக் A1ல் வைக்கிறோம். இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், இப்போது கிங்கை மறைமுகமாக அட்டாக் பண்ணது
ஆனால் இந்த பிஷப்பும் போகுது. ஸோ இது ஒரு பின்னில் இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் அப்சல்யூட் பின்னுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா? இதே மாதிரி ரிலேட்டிவ் பின்னுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரேன். இந்த பொசிஷன் பாருங்கள், அதே பொசிஷன்லேயே கொஞ்சம் ஆல்டர் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா ரூக் இருக்குது. ஸோ பின்னில் இருக்குது. எது குயினை அட்டாக் பண்ணிகிட்ருக்கு, அது மறைமுகமாக குயின் அட்டாக் பண்ணுது. சப்போஸ் அந்த பிஷப் அவங்க எடுக்கிறாங்க, மூவ் பண்ணுறாங்கன்னா குயின் போயிடும். ஸோ இது வந்துட்டு ரிலேட்டிவ் பின்னுக்கான எக்ஸாம்பிள். இது வரைக்கும் நம்ம பின்னுனா என்னன்னு பார்த்தோம், பின்னில் டைப்ஸ் பார்த்தோம், பின்னில் 2 டைப்ஸ் இருக்குன்றதையும் பார்த்தோம், அந்த பின்னுக்கான எக்ஸாம்பிள்ஸையும் நம்ம நிறைய பார்த்தோம். ஸோ இதை நீங்கள் கேமில் யூஸ் பண்ணிங்கன்னா, இந்த செஸ் டாக்டிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ண தான் உங்களுக்கு கேம் வந்துட்டு நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ப்ளஸ் நீங்கள் வின் பண்ணுறதுக்கும் இந்த டாக்டிக்ஸ் ரொம்ப கை கொடுக்கும். இதே மாதிரி ஃபோர்க் இருக்குது, ஸ்கீவர்ஸ் இருக்குது, இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறோம். நம்மளுடைய வீடியோவுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நம்ம செஸ் சம்மந்தமான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அதுக்கப்புறம் நம்ம வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.